அன்பார்ந்தவர்களே, வெறும் அதிர்ஷ்டத்தினால் அல்ல, மாறாக உழைப்பினாலும் முயற்சியினாலும் பெறுவதுதான் உண்மையான வெற்றி. வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அந்த அற்புதம் நிகழ அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் உழைப்பையும் முயற்சியையும் இடைவிடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும். ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் நாவலின் முதல் பிரதியை எழுதி முடித்ததும் பல பதிப்பகங்களில் ஏறி இறங்கினார். 11 பதிப்பகங்கள் இந்த நாவல் போனி ஆகாது என்று சொல்லி நிராகரித்துவிட்டன. ரவுலிங்கோ, மனதை தளர விடாதே, இந்த நாவலின் உன்னதத்தை உணரும் பதிப்பாளரை நீ இன்னும் சந்திக்கவில்லை. அவர் எங்கோ உனக்காக காத்திருக்கிறார். அவரை சென்றடையும் வரை முயற்சிகளை நிறுத்தாதே என்று தன்னுடைய உள் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தார். ரவுலிங் தொடர்ந்து பதிப்பாளர்களை சந்தித்தபடியே இருந்தார். கடைசியில் ப்ளூம்ஸ்பர்க் என்கிற பதிப்பகம் ஒரு வழியாக அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது. அதன் முதலாளி தன் 8 வயது மகளிடம் ஹாரி பாட்டரின் முதல் அத்தியாயத்தை கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்த குழந்தை உடனே அடுத்த அத்தியாயம் வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தது. ஆஹா, இந்த புத்தகத்தில் ஏதோ இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவர் ரவுலிங்குக்கு கொடுத்த அட்வான்ஸ் வெறும் 1500 பவுண்டுகள். அந்த நாவலின் பிரதி பதிப்பக உரிமைக்காக பல சிபாரிசுகளுடன் அமெரிக்காவில் உள்ள பிரபல பதிப்பகங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஒரு கம்பெனி அதை பிரசுரிக்க முன் வந்தது. அந்த நாளை என்னால் நம்பவே முடியவில்லை. 1,05,000 பவுண்டுகள் சன்மானமாக எனக்கு கொடுக்கப்படும் என்கிற அந்த தகவல் வந்தபோது நான் இறந்து போனதாகவே உணர்ந்தேன் என்றார் ரவுலிங். பல நாள் உழைப்பின் முயற்சியின் வெற்றி கனி ரவுலிங்கின் கரங்களுக்கு அருகே வந்தது. ஜோனே என்கிற தன் இயற்பெயரில் தான் அவர் ஹாரி பாட்டரை எழுதியிருந்தார். ஆனால் ஒரு பெண் குழந்தைகள் நாவலை எழுதினார் என்றால் அதை யாரும் படிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பதிப்பகம் அவர் பெயரை ஜே.கே. ரவுலிங் என்று மாற்றியது. ஹாரி பாட்டர் முதல் நாவல் ஹாரி பாட்டர் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன் வெறும் 1000 பிரதிகளே அச்சடிக்கப்பட்டன. அவை மின்னல் போல் விற்று தீர்ந்தன. உடனே அடுத்து பல லட்சம் பிரதிகள் அச்சடிக்கப்பட்டன. எல்லாமே மிக வேகமாக விற்பனையாகின. ரசிகர்களும் குழந்தைகளும் அதை படிக்க பைத்தியம் பிடித்தது போல் அலைந்தார்கள். ஏகப்பட்ட விருதுகள் ரவுலிங்கை தேடி வந்தன. உலகெங்கும் அந்த நாவல் விநியோகிக்கப்பட்டு குழந்தைகளும் ரசிகர்களும் போட்டி போட்டுக்கொண்டு படித்தார்கள். ரவுலிங்கின் காலடியில் மில்லியன் கணக்கில் டாலர்களை கொட்டி கெஞ்ச ஆரம்பித்தன பதிப்பகங்கள். அடுத்தடுத்து 7 ஹாரி பாட்டர் நாவல் தொடர்களை எழுதி தள்ளினார் ரவுலிங். ஒவ்வொரு நாவலும் அதன் முந்தைய நாவலின் சாதனையை அடித்து நொறுக்கியது. அவருடைய 7வது ஹாரி பாட்டர் நாவல் உலகிலேயே அதிவேகமாக விற்பனையான முதல் நாவல் என்கின்ற பெருமையை பெற்றது. வெளியான முதல் 24 மணி நேரத்தில் 11 மில்லியன் பிரதிகள் விற்று தீர்ந்தன. புத்தக கடைகளில் ஹாரி பாட்டர் நாவல் வெளியாகும் முந்தின நாள் இரவில் இருந்து கியூவில் காத்திருந்தார்கள் ரசிகர்கள். ஒரு புத்தகம் இப்படிப்பட்ட சாதனையை செய்ததே இல்லை என்கிறார்கள் புத்தக பதிப்பாளர்கள். 7 நாவல்களையும் சேர்த்து மொத்தம் 4195 பக்கங்கள். உலகின் 65 மொழிகளில் அவை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. மொத்த விற்பனை 400 மில்லியன்களுக்கும் மேல். இது தவிர ஹாரி பாட்டர் நாவல்கள் திரைப்படமாக்கப்பட்டு அவையும் சக்கை போடுகின்றன. இங்கிலாந்தின் 12வது மிகப்பெரிய பணக்காரராக மாறினார் ரவுலிங். அரசாங்கத்தின் உதவி தொகையை பெற்று வறுமையில் உழன்ற தான் உலகின் மிக பெரும் பணக்காரர்களில் ஒருவராக மாறிய கதையையும் ராக்ஸ் டு ரிச்சஸ் என்கிற பெயரில் புத்தகமாக எழுதினார் ரவுலிங். அதுவும் விற்பனையில் தூள் கிளப்பியது. ரவுலிங் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றது வெறும் அதிர்ஷ்டத்தினால் அல்ல, மாறாக இடைவிடாத உழைப்பினாலும் முயற்சினாலும் தான் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்.